ஏடி நகையெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் ஜவுளி கடையில போய் ஜவுளி வாங்கணும். எம்மா ட்ரெஸ் கிடைக்கா? அதுல இன்னும் 1 மணி நேரம் இழுத்துருமே. இந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்துதுலடி, தண்ணி ஊத்துக்கு ஒரு சேலை எடுக்கணும்ல. அப்புறம் பாத்திர கடையில போய் தண்ணி ஊத்துறதுக்கு தேவையான பொருள், சல்லடை, பல்லாங்குடி, பன்னீர் தெளிப்பாவுள்ள அது எல்லாம் வாங்கணும். அந்த பிள்ளைக்கு தாய் மாமா இருந்தா சீர் கொண்டு வந்துருவா. உனக்கா எல்லாத்தையும் வாங்கி நம்ம இப்படி அலையணும்னு தேவையில்லல்ல. இந்த பிள்ளைகளுக்கு நம்ம தானே இருக்கோம். சும்மா இரு, துளசி காதல விழுந்தா சங்கடப்பட போறா. 4 முடி உன் வாயில வாஸ்து சரியில்லைன்னு அன்னைக்கே சொன்னேன். வாயை முடிட்டு கம்முன்னு வாங்க. இவ ஒருத்தி இது ஒரு பேச்சுக்கு சொன்னேன். தாய் மாமா இருந்தா எல்லா பொருளும் கொண்டு வந்துருவா. இல்லாட்டி சீரோட துளசி தானே எல்லாத்துக்கும் ஒத்தையில கலந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு இதுல சொன்னம்மா. நான் என்னமோ தப்பா சொன்ன மாதிரியும் அந்த பிள்ளை சங்கடப்படுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதானே பார்த்தேன். இல்லைன்னா முன்னாடி நீட்டிட்டு இருக்க 4 முடி இந்நேரத்துக்கு புடுங்கிருப்பேன். ஏட்டி வாங்க, இவ்வளோட்ட ஒண்ணு சொல்ல வழி இல்ல. உன எதுக்காவது சண்டை கட்டிட்டு நிப்பாளுவோம். துளசி போவோமா? நகையை பத்திரமா வச்சுக்க. ஏன் அம்பிச்சுக்க ஒரு பேக்கு கையில கொடுத்தாவுல்ல, அதுலதான் பில்லி எல்லாம் இருக்கு. நகையை மட்டும் தான் நம்ம பேக்குள்ள வச்சிருக்கோம். ஐயோ ஆமா, அந்த பேக் எடுத்துட்டு வராம வந்துட்டோம். நகை ஹேண்ட் பேக்ல தான் இருக்கு. அட பாவியலா, இவ்வளவு ரூபா கொடுத்து நகையை வாங்கி தம்மா துண்டு பேக் தந்திருக்கான். அதையும் உள்ள வச்சுட்டு வந்திருக்காளுவோ பாரு. போய் எடுத்துட்டு வாங்க டி. இருங்க நான் போறேன். நானும் வரேன். இந்த லட்சுமி சொன்ன மாதிரி எங்க போனாலும் ஈயும் பீமா தான் ஓட்டிட்டு திரியாளுவோ. நல்ல பேக் பாத்துக்கிடுங்க. கடையில வாங்கினா எப்படி 3000 ரூபாய்க்கு மேல வரும். ஆமிக்கிதா எங்கேயும் டூர் கீர் போனோம், ஏன் துணிமணி எல்லாம் நல்லா நிறைய வச்சுக்கலாம். அம்மா இங்கேயே நின்று பேசிக்கிட்டே இருக்காதீங்க, இடத்த காலி பண்ணுங்க. சாரி வாங்க எந்த கடைக்கு போகணும் அம்புஜம்மா? ஏ துளசி போத்தீஸ் போயிருவோமா? போத்தீஸும் கடைக்கிதா போவோமா? சரி வாங்க போலாம். எப்படி தண்ணி கட்டி கிடக்க மழை பெஞ்சி எப்படி தாண்டி அந்த கடைக்கு போனா? அம்புஜம்மா பாத்து வாங்க. யப்பா, சின்ன பொண்ணு கீரை வேகமா குதிச்சிருட்டி. நம்ம அம்புஜக்கு தில்ல பாத்தீங்களா? ஒரே ஜம்பல அங்கிட்டு தாவிட்டாவளே. சின்ன பொண்ணாக்க கை கொடுக்கவா? ஏம்மா இருங்கம்மா, கையும் வேண்டாம் காலும் வேண்டாம், நான் வந்துருவேன். அட பாவிகளா, எல்லாம் குதிச்சு அந்த கடைக்கு போயிட்டே. என் 4 முடி பார்த்து கீதாக்கா தண்ணியில மட்டும் காலை வச்சிடாதீங்க. கீரை மிதிக்காம இந்த பக்கம் வாமா. கீதாக்கா மழை தண்ணியில காலை வச்சா போச்சு. அப்புறம் உங்களுக்கும் லாலி லாலோ அப்படின்னு பாட்டு பாடிட்டு அடக்கம் பண்ணிட வேண்டியதான். பாத்துக்கிட்டுங்க. சும்மா இருட்டி, கிறுக்கி மாதிரி பேசாத. அங்க இருக்க 4 முடி ஓடுற ஓட்டத்தை. இவ்வளவு கூட வரதுக்கு சர்க்கஸ்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன 4 முடி உங்களுக்கு ஒன்னும் ஆவலையா? பாய மூடிட்டு இரு சின்ன பொண்ணே. அம்மா சண்டை போடாதகிட்டு இங்க வந்தோம். பாருங்க அம்புஜக்கா எப்படி அபசகுடமா சொல்றானே. சரி கீதா வீடு, நீ ஒண்ணு சொல்ல அவ ஒண்ணு சொல்ல, நீ இப்படி ஏதாவது மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. வாங்க கடைக்கிட்ட வந்தாச்சு போவோம். ஒரு வழியா இவ்வளவு மேட்ச் கட்டிட்டு இந்த கடைக்கு வந்தாச்சுமா. அம்மா எப்ப வந்தாலும் இந்த கடையில கூட்டமா தான் இருக்கு. இங்க உள்ள ஆளுவெல்லாம் மாசம் வந்து ட்ரெஸ் எடுத்துருவாங்களோ. கிறிஸ்துமஸ் வருதுல கீதாக்கா, அதனால ஜவுளி எடுக்க வந்திருப்பாங்களா இருக்கும். ஓ ஆமா, கிறிஸ்துமஸ் வருது, அப்ப இருக்கும். எக்க இங்க இருங்க. மேரி கிறிஸ்மஸ் போட்டு வெளியில மானு சாண்டா கிளாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வீட்டுக்கு போவேல போட்டோ எடுத்துட்டு போவோமாக்கா? எடுப்போம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு சின்ன பொண்ணே? எக்கா அவங்க தான் போன் அடிக்காவோ. அவங்களா? எவங்களா? சின்ன பொண்ணுக்கு வீட்டுக்காரரா இருப்பாரு, அப்படிதானே சின்ன பொண்ணே? ஆமாக்கா, நீங்க போய் சேலையை பார்த்துட்டு இருங்க, நான் பேசிட்டு வரேன். அக்கா பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்றோம். நீங்க பேசிட்டு வாங்க, சேர்ந்தே போய் பாப்போம். இருக்கட்டும் துளசி, என்னால லேட் ஆயிடக்கூடாது பத்தியா? நீ போய் பார்த்துட்டு வாரேன். சரி வாங்க போவோம். அவ புருஷன் கூட என்ன ரகசியம் பேச போறாளோ, நம்மளால விரட்டி விடுறா பாத்தீங்களா? என்னடி ரகசியம் பேச போறா? சரி வாங்க நம்ம அங்க போய் நிப்போம். துளசி, உன் தங்கச்சிக்கு சேலை எடுப்ப, உனக்கு ஒரு சேலை சேர்த்து எடுத்துரு. நீ நல்ல புது துணியெல்லாம் உடுத்திட்டு அழகா இருக்கலாம். தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் இருக்கு அம்புஜம்மா, எனக்கெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல. பெரிய சடங்குக்கு வேணா ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். அட ஏடு துளசி, எவ்வளவு வந்துட போகுது? நீயும் சேலை உடுத்திட்டா 2 பேரும் நல்லா ஒண்ணு போல அழகா இருப்பீங்க. ரேகாக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வேற மற்ற ஜாமான்லாம் வாங்கணும். எடுமா, நான் எடுத்து தரேன் உனக்கு. நானும் கொஞ்சம் பைசா கையில வச்சிருக்கேன், உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ. பரவாயில்ல அம்புஜம்மா, வீட்டுல ட்ரெஸ் நிறைய இருக்கு. சாரி எல்லாம் கட்டறது நான் வச்சிருக்கேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? ஐயோ. சரிங்க. ஆமா, ட்ரெஸ் கடையில தான் நிற்கும். இல்லை இன்னும் எடுக்கல, இனிமே தான் பார்க்க போறோம். என்னது 20,000மா? ஏங்க என்னைய நம்பி 20,000 போட்டு விட்டுருக்கீங்களா? சரிங்க. அப்ப நீங்க என்னைய நம்பலையா? அம்புஜக்காவை நம்பியே போட்டீங்க. 20,000க்கு எத்தனை பூஜ்ஜியம் வரும் தெரியுமா சின்ன பொண்ணு? எங்க அதெல்லாம் எனக்கு தெரியும்னா ரொம்பவும் தான் கலாய்க்கிறாரு. என்னென்ன வாங்குறியோ அதுக்கு ஜிபே பண்ணிரு. கார்டு வச்சிருக்கியா கையில?
கார்டு வச்சிருந்தா ஏடிஎம்ல காசு எடுத்துடலாம். கார்டெல்லாம் ஒன்றும் கையில் கொண்டு வரல. நீங்கள் எனக்கு துட்டு போட்டு விடுவீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு சின்ன பொண்ணு. காலையில இந்த மாதிரி கடைகளுக்குலாம் எல்லாம் வாங்க போகணும்னு சொன்னியா, அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரிம்மா, எல்லாம் பார்த்து வாங்கி கொடு. சரிங்க. வேற வேற ஒண்ணும் இல்லை சின்ன பொண்ணு. அம்புஜக்கிட்ட சொல்லு, அவங்க எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்குவாங்க. இவனே தங்கமான புருஷன், இவனே தங்கமான புருஷன். ஏம்மா போதும்மா, நான் போனை வைக்கிறேன், ஆபீஸ்ல இருக்கேன். எங்க ஹரி வச்சிடாதீங்க. எப்போ வருவீங்க? நாளைக்கு மார்னிங் வந்துடுவேன் சின்ன பொண்ணு. அம்மாவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. உங்க அம்மையும் வராவளா? மழையில பெய்யுது. கார்ல தானே வரும், மழை பெஞ்சா என்ன? எங்க அம்மா மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. இன்னும் என் மாமியா மேல எனக்கு அக்கறை இருக்காதா? சரிம்மா, டைம் ஆயிட்டு இருக்கு, நான் வைக்கிறேன். ஏட்டி என்ன அதுக்கட்டியும் பேசிட்டு வந்துட்டியா? என்னடி சொன்னாரு உன் மாம்சு? ரேகா பிள்ளைக்கு சேலை சட்டை தாய் மாமன் சீரு வந்து என் வீட்டுக்காரர் கொண்டு வருவாராங்க்கா மாமா முறையில. அதனால இந்த சாமா எல்லாம் துளசியை வாங்க வேண்டாம்னு சொன்னாரு. எனக்கு சீப்பையில 20,000 ரூபாய் போட்டு விட்டுருக்காருக்கா. அதுவும் என்னையும் நம்பி இல்லை. அம்புஜக்கிட்ட சொல்லு என்னென்ன பொருளாக வாங்கணுமோ அவங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காவோ. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? பரவாயில்ல, நானும் இவ்வளவு நேரமும் ஒரே யோசனையில இருந்தேன். மாமன் சீரு செய்யறதுக்கு இந்த பிள்ளைக்கு மாமா இல்லையே, எல்லா பொருளும் இந்த துளசி தானே வாங்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். உன் மாப்பிள்ளையே வந்து சொல்லிட்டாரு, நான் கும்பிட்டு தெய்வம் கைவிடவே இல்லை சின்ன பொண்ணு. பத்தாதுக்கு துட்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கணுமா அக்கா போடுறேன். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இவ ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ்க்கான்னு உன் தேங்க்ஸ் நீயே வச்சுக்கோ. இப்போ உன்கிட்ட கேட்டாங்களாக்கும். அது இல்லக்கா, உங்களுக்காச்சும் என்னைய தெரியும். ஆனா மாமாவுக்கு என்னை யாரு என்னன்னே தெரியாது, என்கிட்ட பழகுனது கூட இல்லை. மாமா முறையில எல்லாமே செய்யறேன்னு சொல்றாங்களா, அதுக்குன்னு ஒரு மனசு வேணும்க்கா. ஆமா சின்ன பொண்ணு, காசு பணம் கூட முக்கியம் இல்ல, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னுக்கு வராங்க பாரு, அந்த மனசுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆமாட்டி, கொடுத்து வச்ச ஆளுதாம்டி நீ. உன் மாப்பிள்ள நல்ல மனுஷனா இருக்காரு. சரி துளசி, அழாதம்மா. ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம், இப்படி உட்காந்து அழலாமா? இது கஷ்டத்துல அழலக்கா, ஆனந்த கண்ணீர். ரொம்ப சந்தோஷத்துல அழுறேன். எங்க அப்பா சின்ன வயசுலலாம் என்கிட்ட கடவுள் இருக்காருன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஆனா எனக்கு அப்ப நடந்த கொடுமையெல்லாம் நினைக்கும் போது கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கையே எனக்கு கிடையாது. இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி எனக்கு இப்ப நடக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நினைக்கும் போது உண்மையிலேயே கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு தான் தோணுது. சின்ன பொண்ணுக்கா, எப்படி நான் இதுக்கெல்லாம் நன்றி சொல்வேன்னே தெரியல. என்னைக்குமே நான் இதெல்லாம் மறக்கவே மாட்டேன்க்கா. எம்ம துளசி, என்ன இது பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? எங்க கூடலாம் பழகினா சும்மாவா? இன்பனாலும் சரி துன்பனாலும் சரி எல்லாத்துக்கும் கூட இருப்போம். ஆமா, கூட இருப்போம், கவலையே படக்கூடாது. என்ன கஷ்டனாலும் எல்லாமே மாறும் துளசி, சீக்கிரமா மாறும். உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாம கண் கலங்காம நீ எப்பவும் நல்லா இருக்கணும். சரிங்க அம்புஜம்மா. சரி வாங்க பிள்ளைல, ட்ரெஸ் எடுக்க போவோம். வாங்க வாங்க, என்ன பார்க்கணும்? ஒரு ரெயின் கோட் காட்டுங்க அண்ணாச்சி, எடுத்துட்டு நாங்க கிளம்புறோம். ஆமா, வெளியில மழை ஓவரா இருக்கு. ரெயின் கோட்லாம் இங்க கிடையாது. புடவை செக்ஷனுக்கு வந்துட்டு ரெயின் கோட் கேக்குறீங்களே. பின்ன என்ன, நாங்க சீலையை தான் பக்கம் வந்திருக்கோம். என்ன பார்க்கணும்னு கேக்குறீங்க? நல்ல பட்டு சேலையா காட்டுங்க. முகூர்த்த பட்டு பாக்கீங்களா? முகூர்த்த பட்டுலாம் வேணா, சடங்கு பிள்ளைக்கு தான். என்ன பட்ஜெட்ல பாக்குறீங்க? ஏ சின்ன பொண்ணு, என்ன பட்ஜெட் டி? ஒரு 3000 ரூபாய்க்கு பார்க்க சொல்லுவோமா? 3000 ரூபாய்க்குலாம் வேணாக்கா, ஒரு 5000 ரூபாய்க்கு பார்ப்போம். சின்ன பொண்ணக்கா, தண்ணி தானே ஊத்த போறோம், 3000 ரூபாய்க்கு எடுத்தா போதும். துளசி, நீ பேசாட்டி இரு. எந்த ஜாமான் எடுத்தாலும் நல்ல பொருளா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காவோ என் மாப்பிள்ள. அண்ணாச்சி, ஒரு 5000 ரூபாய்க்கு நல்ல சேலையா காட்டுங்க. இதான் எடுத்து போடுறேன் பாருங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்ல சின்ன பிள்ளைக்கு கட்டுற மாதிரி எடுத்து கொடுங்க, ரொம்ப டார்க்காலாம் வேணாம். பாருங்க, நீங்க கேட்ட மாதிரி லைட் கலர்லாம் போட்டிருக்கேன். ஏ துளசி, வா, உனக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணு. நீங்க பாருங்கக்கா. இங்க பாருங்க, கோல்டன் கலர் சேலை. பார்டர்லாம் நல்ல கோல்டன் கலர் ஜரி வச்சிருக்கு. இன்னும் நிறைய எடுத்து காட்டுங்க. இங்க பாருங்கம்மா, இது இப்போ உள்ள நியூ மாடல். ரொம்ப அழகா இருக்கும். நல்லா இருக்கு சேலை, நல்லா சாஃப்டா இருக்கு, குலைவா இருக்கு. இந்த கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குடி, கொஞ்சம் லைட் கலரா வாங்குவோமே. அண்ணாச்சி, இதே மாடல்ல இதே டிசைன்ல வேற கலர் இருக்கா? இருக்கு, காட்டுறேன். இந்த சீலை ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? 5500 ரூபா. இது நல்லா இருக்கே. துளசி, உனக்கு எப்படிமா? நீங்க எது எடுத்து கொடுத்தாலும் ஓகேக்கா. அப்படி சொல்லாத. உன் தங்கச்சிக்கு எது கட்டினா அழகா இருக்கும்னு பாரு, நீ தான் பார்த்து சொல்லணும். இந்த கலரும் நல்லா இருக்கு. இப்ப லாஸ்ட் காட்டியிருக்காங்களே, இதுவே ஓகேக்கா. இது நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்படி சொல்லு. அண்ணாச்சி இந்த சிலையை பேக் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா, வேற ஏதாவது பாக்குறீங்களா? அம்புச்சக்கா நீங்க தான் சொல்லணும், வேற என்னெல்லாம் எடுக்கணும்? நிறைய சாமான் வாங்கணும் டி. எம்மா ஜவுளி கடையில வேற என்ன எடுக்கணும்? ஜவுளி கடையிலையாட்டி சேலை எடுத்தாச்சு, வேற புல்பாவடை, துண்டு, கர்ச்சிப்பு இதெல்லாம் தான் எடுக்கணும். துளசி, அப்ப இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம். அந்த பிள்ளைக்கு நீ ஒரு தாவணி இல்ல பாவாடை சட்டை ஏதாவது நல்லா பார்த்து எடு. ஒரு தாவணி எடுத்துக்க துளசி, போட்டோ ஷூட்டுக்குலாம் நல்லா இருக்கும். ஐயோ போட்டோ ஷூட்டா, அதெல்லாம் யார் பண்ண போறா? தண்ணி ஊத்தையில எப்படி போட்டோ எடுப்போம்ல, அதுக்கு நல்லா இருக்கும். 2 ட்ரெஸ்ஸா உடுத்திக்கலாம், எடு. சரிங்கக்கா, அப்ப நான் பாத்துட்டு இருக்கேன். அண்ணாச்சி இந்த புடவையை பேக் பண்ணிருங்க. சரிங்கம்மா, நான் முன்னாடி கொடுத்துட்றேன், வாங்கிக்கோங்க. ஏட்டி சின்ன பொண்ணு, அந்த பிள்ளைக்கு நான் ஒரு 2 கிராம் போல மோதிரம் எடுத்துக்கோம் டி. மோதிரமாக்கா வாங்கியிருக்கீங்க? என் வீட்டுக்காரரும் 2 கிராம்ல மோதிரம் எடுக்கணும்னு சொன்னாவோ. நான் சர்ப்ரைஸா தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். நீ வேற, நீயும் உன் மாப்பிளையும் மாமா சரிங்களா? சரி, அதுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவோம். மாறி நீயும் மோதிரம் எடுத்துட்டு வந்துடக்கூடாதுல, அதான் உன்கிட்ட சொல்றேன். சர்ப்ரைஸ். இந்த மேட்ரு எப்ப நடந்துச்சுமா? நீ கீதாலும் நகை போட்டு பார்த்துட்டு இருந்தீங்களா டி, அப்பதான் எடுத்தேன். அல்ல ஆளுதான், நான் எங்க நகை போட்டு பார்த்தேன். சரி டி, அதெல்லாம் விடு. நீ 2 கிராம்ல கம்மல் ஜிமிக்கி இந்த மாதிரி ஏதாவது எடு. நான் மோதிரம் எடுத்துட்டோம்ல, நீ கம்மல் கூட நான் மோதிரம் கொடுக்கேன். ஆட்டும்க்கா, நல்ல வேலை இப்ப மாச்சு சொன்னீங்களே. அப்ப என் மாப்பிள்ளைக்கு போன் அடிச்சு சொல்லிடுறேன். அங்க மதுரையில இருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்துருவாங்களா? ஆமாக்கா, அங்கெல்லாம் கொஞ்சம் வேஸ்டேஜ் இதெல்லாம் கம்மி பண்ணி போடுவாங்க, இங்க ரொம்பல்ல. அது சரிதான். அக்கா, ஓரளவுக்கு ஜவுளி கடையில வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வேற மாறி என்ன செய்யணும்? சட்டை தைக்க கொடுக்கணும். ஒரு நாள்ல யார் தைச்சு தர போறாவளோ? இது என்ன கேள்வி? சட்டை தைக்க தான் நான் இருக்கம்ல. வீட்டுக்கு பக்கத்துலயே டெய்லர் வச்சுட்டு இப்படிலாம் பேசுறது கஷ்டமா இருக்குப்பா. என் 4 முடி ஒரு நாள்ல தச்சிருவீங்களா? சொதப்பிட மாட்டீங்களே? ஏட்டி எனக்கு ஆரி தாண்டி போட வராது, மத்தபடி சட்டையெல்லாம் நல்லா தைச்சிருவேன். சரி கீதா, அப்ப நீ வீட்டுக்கு போனோடனே அந்த பிள்ளைட்டு சேலையை கட்டிட்டு அளவு எடுத்துட்டு போயிரு. ஆட்டும்க்கா, ஒரு நாள் தச்சிருவியா குனி? ஒரு நாள் என்ன, அரை நாளே தச்சிருவேன். நான் வேலையை முடிக்க வரைக்கும் நீ வீட்டு பக்கம் மட்டும் வராம இருட்டி சின்ன பொண்ணு. 4 முடி உங்களை நம்பி தான் கொடுக்குது, ஏதாச்சும் சொதப்பி கிதப்பி வச்சிங்களோ? மூஞ்ச பாரு மூஞ்ச, எப்படி பேசுறா? 5 வருஷமா சட்டை துணி தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத எப்படி எப்படி தைக்கணும்னு. நீ வாயை முடிட்டு போ. ஏடி இங்கேயே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. முதல்ல அந்த சேலை சட்டைக்கெல்லாம் பில்ல போட்டுட்டு இந்த இடத்த காலி பண்ணுவோம். பாத்திர கடையில போய் இன்னும் நிறைய சாமான் வாங்க வேண்டியது இருக்கு. ஏன் அம்புச்சக்கா, சீர்வரிசைக்கு எத்தனை தட்டு வைக்க? உன்னால முடிஞ்சது வை சின்ன பொண்ணு. இத்தனைதான் வைக்கணும் அத்தனைதான் வைக்கணும்னு இல்ல, ஆனா வைக்கிறது ஒத்தப்படையா வைக்கணும். ஏக்கா, எனக்கெல்லாம் ஒரு விவரம் தெரியாது. எங்க அம்மையும் கூட்டு வரல பாத்தீங்களா, எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். ஏட்டி உங்க ஆட்சிக்கிட்ட எல்லாம் கேட்டு நல்ல கரெக்டா லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். எப்படியும் ஒரு 21 தட்டு பக்கம் வைக்கலாம். சரியாட்டி? ஏ அப்பா, 21 தட்டு வந்துருமா? என்னலாங்க? ஒரு தட்டுல மஞ்சள், குங்குமம், தங்க நகை இதெல்லாம் ஒரு தட்டு. வெள்ளி சாமான் எதுவும் வாங்கணும்னா அது ஒரு தட்டு. வெளியில ஒரு சின்ன விளக்கு வாங்கி கொடுத்துருவோமா? பாத்துக்கலாம் சின்ன பொண்ணு. அப்புறம் புடவை, அப்புறம் மற்ற உடுப்பெல்லாம் அது ஒரு தட்டு. அப்புறம் பூவு, மாலை, வெத்தலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம். ஒரு தட்டுல சீனி, ஸ்வீட்டு, கல்கண்டு. முக்கியமா சடங்கான பிள்ளைக்கு பேரிச்சம்பழம் வைக்கணும், அது ஒரு தட்டு. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, சப்போட்டா, கொய்யா, அன்னாச்சி அப்படின்னு பழ வகைகள்லாம் ஒரு தட்டுல வைப்போம். ஏக்க ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு தட்டுல வச்சிருவோம். ஆமாம்மா. அப்புறம் மாலை, வெத்தலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், சாக்லேட்டு, பிஸ்கட்டு, அவ்வளோதான். அப்பா லிஸ்ட் பெருசா போதே, இது அவ்வளோத்தையும் எப்படி ஞாபகம் வச்சு வாங்குறது? நான் எழுதி வச்சுக்கம்லாட்டி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்கிடலாம். ஏக்கா, நீங்க என்ன செய்ய போறீங்க அந்த பிள்ளைக்கு? நான் 2 கிராம்ல மோதிரம் எடுத்திருக்கேன் கீதா. ஏட்டி சின்ன பொண்ணு, நீ சீரெல்லாம் நீ தான் செய்யற. ஆமா நாலுமுடி, நீங்க என்ன ஐடியால இருக்கீங்க? நான் ஒரு குத்து விளக்கு எடுத்து வைக்கலான்னு இருக்கேன் டி. அது எப்படியும் 1000 ரூபா 2000 ரூபா வரும். உனக்கு முடிஞ்சதை செய்ய கீதா, இதை தான் செய்யணும். இல்லை விளக்கு தானக்கா, பார்த்து எடுத்து வச்சிருவேன். அப்புறம் பாத்திர கடையில பன்னீர் தெளிப்பாவுல அது ஒன்று, சல்லடை ஒன்று, ஒரு சில்வர் குடம், இது மட்டும் வாங்கணும். சின்ன பொண்ணு, விதவிதமா வித்தியாசமா ரகரகமா அழகழகா இருக்கட்டி பாத்திரங்கள்லாம். வீட்டுல எவ்வளவு பாத்திரம் இருந்தாலும் இந்த பொம்பளைங்களுக்குலாம் அந்த பாத்திர கடைக்கு வந்தா ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிடணும். என்னக்கா, பாத்திரத்தை பார்த்தா ஆசையே விடாது. ஆமாட்டி, அவ்வளோ பாத்திரம் இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஒரு நாள் முழுக்க இங்கேயே நிக்க சொன்னாலும் நான் நிற்பேன். ஏன் 4 முடி, அப்ப இங்கேயே நின்று ஆசை தீர அவ்வளவு பாத்திரத்தையும் பார்த்துட்டு வாங்க, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். எதை எடுக்கனே தெரியல, அவ்வளோ பாத்திரம். கையில துட்டுதான் வேணும். இக்க பன்னீர் தொளிக்கிறதுக்கு கேட்டீங்களா? ஆமாடி, எடுத்துட்டு வந்துட்டியோ? ஆமா கீரை, நீ என்ன ஒரு தட்டு கையில வச்சிருக்க? ஏக்கா, இதெல்லாம் சீர் கொண்டு போவோம்ல, அதுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கான தட்டு. இது எதுக்கு போட்டு வாங்கிட்டு அதான் வீட்டுல உள்ள தாம்பளத்தை வச்சு கொடுத்துடலாமே. 21 தாம்பளத்துக்கு எங்க போவீங்க? அதான் டீ பக்கத்துல இருக்க வேலைட்டெல்லாம் போய் வாங்கிக்கலாம். ஏக்கா, அதெல்லாம் வேணாம், இதை எடுத்துன்னு வைங்களா, வேலை கம்மி, ஈஸியா வேலையை முடிஞ்சிடும். நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொண்டு போலாம். ஆமா அம்புஜக்கா, இது இருக்கட்டும், நல்லா இருக்கு. சரிங்க டி, அப்ப பில்ல போடுவோம். சின்ன பொண்ணுக்கா, இந்த ஜாமாக்கெல்லாம் நான் காசு கொடுத்துட்றேன்க்கா. பொருள்லாம் வாங்குறதுக்கு நான் பணம் கொண்டு வந்திருக்கேன்க்கா. எம்ம துளசி, அந்த காசை நீயே வச்சுக்க, மற்ற செலவெல்லாம் பாத்துக்க.
அக்கா ப்ளீஸ் இதுக்கு நான் பில் கட்டிடுறேனே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் துளசி. இந்த சாமானை நாங்கள் தான் வாங்கி கொண்டு வரணும். அக்கா பாதி அமௌண்ட்டாவது வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ்க்கா. எம்மா இந்த பிள்ளை சொன்ன கேட்கவே மாட்டுக்கு. ஏன் அம்புச்சக்கா அந்த பிள்ளைகிட்ட சொல்லி புரிய வைங்க. ஏ துளசி இருக்கட்டும், அவ கட்டுறேங்கல்ல. உன்கிட்ட கையில காசு இருந்தா வச்சிரு. இன்னும் செலவு நிறைய இருக்கு. சாப்பாடுக்கு சொல்லணும், 16 நாத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு சொல்லணும், பெரிய சடங்கு எடுக்கணும்ல, அதுக்கெல்லாம் காசு வேணும், வச்சிரு கையில. சரிங்க அம்புஜம்மா. ஏட்டி அப்ப வாங்க காசு கட்டிட்டு கிளம்புவோம். எம்மா வந்துட்டியா? என்ன வாங்கிட்டு வந்த? பண்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். டீ துளசி வீட்டுல தானே உனக்கு இருக்க சொன்னேன். அங்க பூமாரியும் காருவக்காவும் இருக்காவுமா. சோனிக்கு குளிக்கணும்னு சொன்னால அதான் நாங்க 2 பேரும் இங்க வந்துட்டோம். அவளை இங்க டீ குளிச்சுக்கிட்டு இருக்காமா. என்னது வாங்கிட்டு வந்த? அம்மா பண்டத்தையே கண்ணில் காணாத மாதிரி தான் பறக்கா. இருட்டி எடுத்து தாரேன். அபி நீயும் சுவானியும் சாயங்காலம் போல அங்க வந்துருங்க. என்னம்மா? அங்க இருக்குதே. வீட்டு சடங்குக்கு வாங்கின பொருள் எல்லாம் சின்ன பொண்ணத்தை வீட்டுல தான் இருக்கு. அவ தான் வாங்கியிருக்கா. ஆமாம்மா, பொருளெல்லாம் அங்கே தான் இருக்கு. தாம்பூலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாவுல்லா. அது உனக்கு பண்ண தெரியுமா? ஆமாத்தே, நான் என் தங்கச்சி தான் பண்ணுவோம். ஆட்டுமா பூமரத்தையும் போய் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து தாம்பூலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நைட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வைப்போம். சரிதே வந்துடுறோம். நாளைக்கு குளிச்சு கிளம்பி நல்ல புது ட்ரெஸ்லாம் போட்டு எங்கள் வீட்டுக்கே வந்துருங்க. என்னம்மா? அங்கே இருந்து தான் சீர் பொருட்கள்லாம் தூக்கிட்டு வருவோம். அப்படியாத்தே ஜாலி. ஆமா பூமாரி நீ சோனி எல்லாரும் சேர்ந்து அங்க போயிருங்க. நான் துளசி அக்கா வீட்டுல நிப்பேன். நீங்க சீர் சாமான்லாம் கூட்டிட்டு வாங்க. என்ன? சரிம்மா. காரு காரு, துளசி வந்துட்டியா? எப்பவும் வந்துட்டேன்டி. என்ன விட்டத்தை பத்தி கனவு கண்டுட்டு இருக்க? ரேகா தூங்குறா. அவ எப்படி தூங்குனா? இப்பதான் ஒரு 1/2 hour இருக்கும் தூங்கிட்டு இருக்கா. சரி என்னாச்சு? ஒரே சிரிப்பா இருக்கு. ஷோ அதுவா? அத எப்படி சொல்லுவேன்? அந்த மேட்ரா? ஆமா ஆமா. சரி நீ பொருள்லாம் வாங்க போனியே, நல்லபடியா வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாடி, எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி வா வா உட்காரு. என்ன தாண்டி விஷயம்? நேத்து விளக்கு வச்சிட்டு இருந்தனா, அவரை பார்த்தேன்டி. ஓ அவரா? என்ன சொன்னாரு? ரொம்பலாம் பேசல, ஒரு ஹாய் தான். நான் பேசிட்டேன்டி. நீ தான் டெய்லி நான் ஸ்டாப்பா பேசிட்டு தானே இருக்க காரு. ஷோ அது இல்லடி, நான் அவர்கிட்ட பேசிட்டேன். இனிமே காருவை கையில பிடிக்க முடியாது போல. என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நடந்துருச்சு நடந்துருச்சு. ஓ மேடம்க்கு ரொம்ப குசியோ? ஆமா பின்ன இருக்காதா? லவ் ஒர்க் அவுட் ஆக போதுல. நேத்துலாம் தூக்கமே இல்ல தெரியுமாடி. போத்தி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன காரு சொல்ற? அந்த கண்ணு உன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கேன். இருக்கும்டி. இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி இருக்கு. ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க பார்வையாலேயே அதை சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஐயோ தெரியுது துளசி, தெரியுது. அவர் பார்வையிலேயே அது தெரியுது. அடி ஆர்வ கோளாறு. கேர்ஃபுல்லா இரு பாத்துக்க. நிறைய பேர் டீப்பா கொண்டு போக மாட்டாங்க, இருந்தாலும் கேர்ஃபுல். எதை வச்சுடி சொல்ற? இப்போ ஒருத்தர் ரோஸ் செடி வாங்குறான்னு வையேன், அதுல முறையா பூ பூக்குது. அதை அழகா பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவான், ரசிப்பான். அந்த பூ எப்படா பூக்குன்னு காத்திருப்பான். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த பூக்கு அப்புறம் நிறைய பூ பூக்கும். அதை கண்டும் காணாமவும் பறிக்க கூட மாட்டான், பேசாம போயிடுவான். அதனால கிடைக்காத வரைக்கும் தான் பசங்க லோன்னு பின்னாடியே சுத்துவாங்க. ஒரு பொருள் கிடைக்காத வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு இருக்கும். பசங்களுக்கு அந்த பிடிச்சு போன பொருள் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் அலட்சியம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாத்துக்க. என்னடி சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் விட்டு போடி. அவங்களே வந்து பேசுற வரைக்கும் நான் பேசாம இருக்கவா? இவ்வளோ நேரம் அதாண்டி சொல்லிட்டு இருக்கேன். சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.